இறைவனின் இயக்கத்தில் என்றும் இயங்கும் இறை சமூகமே, நாம் இன்று தியானிக்க இருக்கும் நற்செய்தி பகுதி மார்க் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 16 முடிய. இன்றைய நற்செய்தியில் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கு உரியது என்று தம் சீடர்களுக்கு வலியுறுத்துகிறார். குழந்தைகள் இறைவன் ஆசிர்வதித்து அருளுகின்ற விண்ணக பரிசு. விவிலியத்தில் இறைவனின் ஆசீர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவாக வழங்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பு இவர்களையும் இவர்களின் குடும்பங்களையும் இறைவன் ஆசிர்வதித்தார். அதோடு மட்டுமல்ல, தான் தேர்ந்து கொண்டவர்களுக்கு இறைவன் நிறைவான ஆசீரையும் ஆற்றலையும் கொடுத்து இறைவாக்கு உரைக்கின்றவர்களாக அவர்களை தம் பணியில் அமர்த்தினார். சொர்க்கத்தை பார்க்க சாக தேவையில்லை. குழந்தைக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்துவிட்டு அவர்களின் குழந்தை முகத்தை பாருங்கள். எனவேதான் குழந்தைகளை விண்ணக பரிசு என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தனது பெற்றோர்களை நேசிக்கிறது. எல்லா நேரங்களிலும் அவர்களை நம்புகிறது. தனது தாய் தந்தையின் பராமரிப்பு மற்றும் அன்பை அது உணர்கிறது. இதுவே விசுவாசத்தின் அர்த்தம். குழந்தை தனது ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்ய பராமரிப்பாளரின்றி முற்றிலும் உதவியற்றது. அதுபோலவே நமக்கு குழந்தைத்தனமான செயல்கள் அல்ல, மாறாக விண்ணகத்தை அடைய குழந்தையை போன்று கள்ளம் கபடற்ற மனம், தூய்மையான சிந்தனை, வெளிப்படையான பேச்சு போன்றவை இருக்கின்றதா என்பதை இந்நாளில் சிந்தித்து பார்ப்போம். நாம் கடவுளுக்கு முன்பாக உண்மையான நம்பிக்கையுடன் எப்பொழுதும் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது இறைவனின் ஆசீர்வாதம் நம்மில் என்றும் நிலைக்கும். நான் இயேசுவின் கரங்களில் ஒரு குழந்தை போல் இருக்கிறேன். எனது வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரது உடனிருப்பை விரும்புகிறேன். இறைவனை நம்புவது, அவரை முழுவதுமாக உணருவது, மகிழ்ச்சியுடன் அவருக்கு நன்றி செலுத்துவது, இதுவே விசுவாசம் மற்றும் ஆசீர்வாதத்தின் பொருள்.